Four things must do by new fathers. என்ன சொல்றேன்னு பாக்குறீங்களா? புதுசா அப்பாவான இருக்கீங்களா? 4 இது நீங்க கட்டாயம் நீங்க தான் பண்ணணும். அது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பேபி உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் எப்பயும் அட்டாச்சா இருக்கும். உங்களுக்கும் ப்ரெஷர் வராது. இட்ஸ் a most happy thing for a man. First thing, பேபி பிறந்து ஃபர்ஸ்ட் டே ஆர் செகண்ட் டே அந்த டயத்தில் சன்லைட்டில் பேபியை காமிக்கணும். பேபி நல்லா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி முதுகுல இந்த மாதிரி இருக்கு கையில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சன்லைட் மேலே படப்பட பேபியோட லிவர் வந்து மெச்சூராக இருக்காது, அந்த ஜாண்டிஸ் வராமல் இருக்கும். தேவைப்பட்டாமல் பேபியை வந்து நிறைய குத்தி எஸ்பிஆர்னு சொல்லுவாங்க, சீரம் பைலுபின்ட்டு, அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் திங் எனி நியூ டேட் கேன் டூ. ஸோ இப்போ யார் பண்ணுறாங்கன்னா ஒன்று ஸ்டாஃப் நர்சஸ் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் நர்சஸ் சோம்பேறித்தனப்பட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் லைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க. பட் தட் இஸ் நாட் கரெக்ட். செகண்ட் திங், ஃபாதர்ஸ் என்ன பண்ணலான்னா, மதருக்கு மில்க் செக்ரீஷன்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஷர்ட்டை நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு பேபியோட ஷர்ட் எடுத்து கதை வேணால் சாத்திட்டு பேபியை நல்லா ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், இந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வந்து பேபியை நல்லா இது பண்ணுங்க. பேபி உங்கள் மேலே பாடியில் பட பேபி உடம்புக்குள்ள ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அந்த ஹார்மோன் will help your wife's milk to secrete more milk. இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்ததுங்க. இது வந்து இட்ஸ் வெரி குட் ட்ரிப். நிறைய இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஹஸ்பண்ட்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பேபி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணும். அதனால வந்து அந்த அந்த ஃபாதர்லி அஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, தட் ஹெல்ப்ஸ் த பேபி டு ஃபீல் கம்ஃபர்டபுள். அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி ஆக்சிடோசின் ரிலீவ் ஆகும். அதுலேருந்து அது பாட்டுக்கு வரும். ஸோ இதுதான் செகண்ட் திங். தேர்ட் திங், ஃபர்ஸ்ட் டைம் பேபி பாத் வந்து மோஸ்ட்லி ஸ்டாஃப் நர்சஸ் ஆர் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேபி டப் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோன்னே யூ ஸ்டார்ட் கிவிங் பாத். நல்ல ஒரு கெட்டில் வாங்கிக்கோங்க, 1.5 லிட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஜஸ்ட் வார்ம் வாட்டர். யூ கேன் யூஸ் யுவர் டேப் வாட்டர் ஆர் நம்ம பிஸ்லரி வாட்டர், நீட் வாட்டர், நோ இன்ஃபெக்ஷன். அதை வச்சுட்டு பேபியை வந்து ஜஸ்ட் கையில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் டப்பில் அப்படியே முக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க கொஞ்ச நேரம். அது விடும் போது பேபியை ஸ்டக்குன்னு தண்ணியில் படக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இங்கே படணும். அது இப்படி யோசித்து பார்க்கும் என்னடா என்ன, அப்புறம் கொஞ்சம் இவ்வளோ, அப்புறம் கொஞ்சம் இவ்வளோ, அவ்வளோ கொஞ்சம் இவ்வளோ. அது லைட்டாக இது பண்ணிட்டு ஃபேஸ் மாத்திரம் இது பண்ணாதீங்க. ஃபேஸ் வந்து தண்ணிக்குள்ளே போகக்கூடாது. கையில் லைட்டாக இது பண்ணி லைட்டாக இது பண்ணிக்கும். இது மாதிரி குளிப்பாட்டாத ஜஸ்ட் ஒரு 5 minutes தண்ணிலே அப்படி வச்சுருங்க. பேபி கொஞ்சம் நேரத்தில் கால் ஆட்டும், அந்த கையை இது பண்ணும். ஸோ இட் லேர்ன் தட் இட் இஸ் த வாட்டர். அது வந்து உடம்புக்கு வாட்டர்னு தெரியாது, வயிற்றுக்குள்ளே தெரியும், தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் அதே சென்சேஷன் இருக்கே, அதே ஃபீலிங் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அது நல்ல இதுவாக இருக்கும். ஏன்னா பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஜஸ்ட் வார்ம் வாட்டர், நம்ம உடம்பு டெம்பரேச்சரோட கொஞ்சம் கூட இருக்கும், அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணி தான் பேபிக்கு நல்லது. அதை விட்டுட்டு கொஞ்சம் சூடு தண்ணி ஜாஸ்தி வச்சுட்டாலும் இல்லை கோல்டு ஜாஸ்தி வச்சு உடனே அழும், உடனே சோப்பை போட்டு கடை எல்லாம் வந்து பயமுறுத்திடுவாங்க பேபியை. பட் பேபி என்ஜாய்ஸ் பேதிங். ஏன்னா வயிற்றுக்குள்ள போது சுற்றி நீர் இருக்கும். அதே டெம்பரேச்சர் நீங்கள் மெதுவாக உள்ள சும்மா வச்சுட்டு ஒன்று பண்ண இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் மைல்டாக இது பண்ணி விடுங்க. பேபிகிட்ட ஸ்வெட்லாம் இருக்காது, நிறைய சோப்பு தான் போடணும் அவசியம். போட்டுட்டு ஒரு டவல் அப்படியே வச்சுட்டு நல்லா துடைச்சி விட்டிங்கன்னா ஃபோர்த். இது தேர்ட் திங். ஃபோர்த்து, நெயில் கட் பண்ணுறதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாஃப் நர்ஸ்ட்டை விட்டுருங்க, அவங்க கரெக்டாக பார்த்து மெதுவாக கட் பண்ணுவாங்க. அந்த நெயில் கட் பண்ணுறது நல்ல குவாலிட்டியான சின்ன பேபி நெயில் கட்டர் வந்து அமேசானில் கிடைக்கும், நல்ல கடையில் இருக்கும். ஆர் நல்ல பேபி ஷாப்பில் போய் அதை ஒன்று வாங்கிக்கோங்க. உங்கள் நெயிலை கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு பேபியை நல்ல மடியில் வச்சுட்டு நகத்தை எடுத்து மெதுவாக கட் பண்ணுங்க. ஃபுல்லாக க்ளோஸாக கட் பண்ணி நினைக்காதீங்க, ஜஸ்ட் மேலே அது இப்படி இது பண்ணும்போது அதுக்கு இது இருக்கக்கூடாது. பண்ணிவிட்டு அதே மாதிரி காலையிலே லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கம்மியாக கட் பண்ணுங்கள், ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்க. உங்கள் ஒய்ஃபோட நெயில் கட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பேபிஸ் நெயில் தான், ஒரு 3 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு கட் பண்ணும். இந்த 4 நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் பிஸி ஒர்க்கராக இருந்தாலும், குழந்தை உங்களுக்கு பார்த்துக்க முடியல ஏதோ இருந்தாலும், பட் ஒன்ஸ் யூ டூ தோஸ் திங்ஸ், பேபி வில் ரிமெம்பர் ஃபார் எவர் அண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீ இஸ் மை ஃபாதர், ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் மை லைஃப் அப்படின்னு. இந்த 4 திங்ஸ் தான் மை டிப்ஸ் ஃபார் நியூ ஃபாதர்ஸ். பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பீங்க, பட் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள். தப்பாக பண்ணி தான் கற்றுப்பாங்க. பட் அந்த தப்பாக பண்ணி கற்றுக்கும் போது யூ ஜஸ்ட் என்கரேஜ் அவங்கள. இது கூட பண்ணலையா, அது கூட பண்ணலையா, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத அப்படின்னு பயன்படுத்திடாதீங்க. நம்ம பாப்பா நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்தா அந்த பேபியை ஒரு பீஸ்ஃபுல், அமைதியான, பாசிட்டிவ் பேபியாக வளர்க்க போறீங்க.